எல்லாருக்கும் வணக்கம். கணித உலகத்துல ஒரே ஒரு நாள் 3 வேற வேற நூற்றாண்டுகள்ல நம்ம உலகத்தையே மாத்தின 3 மேதைகளை ஒன்னா இணைச்சதுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அந்த அதிசய நாளை பத்தி இன்னைக்கு நாம பார்க்கலாம். ஏப்ரல் 4. இந்த நாள்ல அப்படி என்ன ஸ்பெஷல்? கணித உலகத்துல இது ஏன் ஒரு முக்கியமான நாள்னு நினைக்கிறீங்க? இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரே ஒரு தேதி, ஆனா பல நூற்றாண்டுகள், வேற வேற நாடுகள், அங்க இருந்த சில பிரில்லியன்ட் மைண்ட்ஸ் நம்ம உலகத்தோட போக்கே மாத்தி அமைச்சாங்க. வாங்க, அவங்கள ஒவ்வொருத்தரா போய் சந்திப்போம். முதல்ல நம்ம பார்க்க போறவர் ஒரு இன்ஜினியர், ஒரு நீரோட்ட பொறியாளர். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பெரிய பெரிய ஆறுகள்ல அணை கட்டுறாங்க, பிரம்மாண்டமான கால்வாய்கள் வெட்டுறாங்க. இவ்ளோ பெரிய தண்ணி வேகத்தை வெள்ளம் வராம எப்படித்தான் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு? இதுக்கான பதில் நம்மள பல வருஷம் பின்னோக்கி கூட்டிட்டு போகுது. கரெக்டா சொல்லணும்னா ஏப்ரல் 4, 1790க்கு அங்கதான் ஜீன் பாப்டிஸ்ட் பெலாங்கர் அப்படின்னு ஒரு பிரெஞ்சு இன்ஜினியர் வாழ்ந்தாரு. இவரோட மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? இந்த ஆறுகள், கால்வாய்கள்ல தண்ணி எப்படி ஓடுது, அதோட வேகம் என்ன, அதை எப்படி கணக்கிறதுன்னு ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாவை உருவாக்குனதுதான். அதாவது ஹைட்ராலிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்குற எல்லா மாடர்ன் டேம்ஸ், பிரிட்ஜஸ்க்கும் இவரோட கணக்கு தான் பேஸ்மெண்ட். சோ சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு நம்ம பாக்குற ஒவ்வொரு பெரிய பாலமும், ஒவ்வொரு அமைதியான கால்வாயும் ஒரு நதியோட வேகத்தை அடக்கின ஒரு கணித ஃபார்முலா மேலதான் கட்டப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க. நாம இன்னும் ஏப்ரல் 4ல தான் இருக்கோம். ஆனா இப்போ டைம்ல கொஞ்சம் முன்னாடி போக போறோம். பார்க்கலாமா? அடுத்து நம்ம சந்திக்க போறவர் ஒரு வடிவங்களின் மாஸ்டர். சரி, அடுத்த கேள்விக்கு வருவோம். நீங்க வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க இல்லையா? அதுல வர்ற கேரக்டர்ஸ் எப்படி வேணும்னாலும் வளைஞ்சு நீண்டு ஆனா உடையாம இருக்கு. அது எப்படி சாத்தியம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் வில்லியம் த்ரெல்ஃபால் அப்படிங்கிற ஒரு ஜெர்மனிய கணித மேதை இறந்த நாள்ல ஒளிஞ்சிருக்கு. அதுவும் ஏப்ரல் 4, 1949. இவரு டோபாலஜின்னு ஒரு ஃபீல்டுல ஒரு பெரிய ஜீனியஸ். டோபாலஜினா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். எல்லா வடிவங்களையும் ரப்பரால செஞ்ச மாதிரி நினைச்சுக்கோங்க. அதை எப்படி வேணாலும் வளைக்கலாம், நீட்டலாம், ஆனா கிழிக்கவோ ஒட்டவோ கூடாது. இந்த ஐடியா தான் இன்னைக்கு 3D கிராஃபிக்ஸ், அனிமேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் சொல்றேன். ஒரு கணக்குவாதியா இருக்கு. உங்க கையில இருக்கிற காஃபி மக்கும் ஒரு டோனட்டும் ஒண்ணுதான். ஏன் தெரியுமா? ரெண்டுலயுமே ஒரே ஒரு ஹோட்டை தான் இருக்கு. இதுதான் டோபாலஜி. பாருங்க, அதே ஏப்ரல் 4 வேறொரு நாடு, ஆனா இதை விட ஒரு பெரிய ஆழமான யோசனை. வாங்க, அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். கடைசியா நம்ம பார்க்க போறது குழப்பத்தையே ஆராய்ச்சி செஞ்ச ஒருத்தரை பத்தி. ஓகே, நம்மால வெதரை கரெக்டா கணிக்க முடியுமா? இன்னைக்கு மழை வரும்னு சொன்னா சில சமயம் வராது. ஏன்னா அது ரொம்பவே குழப்பமான ஒரு சிஸ்டம். ஒரு சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய புயலையே உருவாக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கும்போது அதை எப்படி நம்மள கணிக்க முடியுது? இங்கதான் நம்மளோட கடைசி நபர் வராங்க. ஏப்ரல் 4, 1968ல பிறந்த அமெரிக்க கணித மேதை ஏமி வில்கின்சன். இவங்க குழப்ப கோட்பாடு, அதாவது கேஆஸ் தியரியில ஒரு முக்கியமான ஆளு. பார்க்கறதுக்கு மொத்தமா ரேண்டமா கணிக்கவே முடியாதுன்னு தோன்ற விஷயங்களுக்குள்ள, அதாவது வானிலை மாதிரி, ஷேர் மார்க்கெட் மாதிரி, இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பேட்டர்ன்ஸை கணக்கு வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எவ்ளோ பெரிய குழப்பமா இருந்தாலும் அதுக்குள்ளேயும் நாம கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ரகசியமான மேத்தமேட்டிக்கல் பேட்டர்ன் காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, ஒரே தேதி ஏப்ரல் 4, ஆனா 3 வெவ்வேறு நூற்றாண்டுகள், 3 வெவ்வேறு ஆளுமைகள், 3 வித்தியாசமான கதைகள். ஆனா இவங்க எல்லாரையும் இணைக்கிற அந்த ஒரு விஷயம் என்ன? 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு பிரெஞ்சு என்ஜினியர், ஒரு ஜெர்மன் மேதை, அப்புறம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அமெரிக்க ஆராய்ச்சியாளர். இவங்க 3 பேருக்கும் என்னவா இருக்கும் பொதுவான விஷயம்? பாருங்க, இவங்க 3 பேரும் வெவ்வேறு காலத்துல வெவ்வேறு துறைகள்ல இருந்திருந்தாலும் கணக்குங்கிற ஒரு டூலை வச்சு ஒரே ஒரு அடிப்படையான கேள்வியை தான் கேட்டாங்க. அவங்க எல்லாரும் கேட்ட அந்த கேள்வி இதுதான்: இந்த குழப்பத்துக்குள்ள என்ன ஒழுங்குமுறை மறைஞ்சிருக்கு? அவங்க அன்னைக்கு அந்த கேள்வியை கேட்டதால தான் இன்னைக்கு நம்ம கிட்ட பாதுகாப்பான பாலங்கள்ல இருந்து அசத்தலான 3D படங்கள் வரைக்கும் எல்லாமே இருக்கு. பாத்தீங்களா, கணிதத்தின் மேல இருக்கிற ஒரு சின்ன ஆர்வம் நம்ம உலகத்தை எவ்வளவு தூரம் மாத்த முடியும்னு?